இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருங்கிறது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அங்கே வந்து சில லட்சம் கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வெறி பிடிச்ச கூட்டம். நாற்காலியத்துக்கு இப்படி தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் 24 மணி நேரம். அப்போ அவன் இவருக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு போய் போடுவான்? அப்படி வெறி பிடிச்ச கூட்டம் தானேங்க அங்கே வந்து. செத்த மிருகங்களை வேட்டையாடுவதில்லை, நான் சிங்கம். அவர் வந்து இந்த மாதிரி டீ விற்கிறது அப்படின்லாம் பேசுகிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பல மேடைகளில் விஜய் வந்து ரொம்ப கேவலமாகவும் கேலியாகவும் பேசுகிறத வந்து அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு நான் நினச்சேன். பட் அதற்கு வந்து நான் பதில் சொல்கிற அளவுக்கு கூட நீங்கள் சரியான தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிலை சொல்லிட்டார். இப்போ யாருமே விஜய் கட்சியோட கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக தலைமை தெளிவாக இருக்குது. யாரெல்லாம் அந்த பக்கம் லேசாக பார்வையை செலுத்துகிறாங்களோ உடனடியாக அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மரியாதை செலுத்தி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. பிரேமலதா போகிறாங்க, வைகோ போகிறாரு, திருமா போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாரு. இப்போ இதில் சில பேர் வந்து தாவேகோவோட பேசிகிட்டு இருந்தவங்க தான். இந்த கவின் கொலை விஷயத்தில் விஜய் ஏன் பேசலை அப்படின்னா, இந்த கொன்றவருடைய சமூகம் வந்து கொஞ்சம் பெரும்பான்மை சமூகமாக இருக்குது. அப்போ நாம் வந்து அந்த சமூகத்தை பகைச்சிக்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எல்லாமே அரசியல் தானே. இல்லை, அவரே அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருந்தால் அதோடைய அர்த்தம் வேறே ஆயிரும். வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வரல, அந்த மாதிரி இவரும் போயிடுவாருங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ரஜினியை பெருமைப்படுத்துகிற செல்லாம் இல்லை. என்னுடைய அண்ணன் விஜயகாந்தே அவர் மறக்காமல் இருக்கணும். ஏன்னா விஜயனுடைய சினிமா வளர்ச்சியில் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும். அதை பாருங்க, ஒரு வேஷம் போட்டால் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அவர் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளோ செல்வாக்கோடு இருந்தாரோ இன்றைக்கி அதே செல்வாக்கோடு விஜய் இருக்கார். அது எப்படி எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடலாம் அப்படின்னா யாரும் கேட்க முடியாது. அன்னைக்கு அவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது அதே கூட்டம் தானே இன்றைக்கி விஜய்க்கு வருது. அவர் வந்து அங்கிள்னு அழைத்தது கொஞ்சம் உரிமையில் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர் பலமுறை அவருடைய வீட்டுக்கு போயிருப்பார். அப்போல்லாம் அவர் வந்து அங்கிள் ஆண்டின்னு தான் அவங்கள கூப்பிட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் கட்டாயமாக நடந்திருக்கும். இந்த மாநாட்டில் டிஎம்கே தாக்கி பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து, இந்த ஜனநாயகன் படம் எந்த ஓடிடியில் வருதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை, கட்டாயமாக சிக்கல் வரும். அது திமுக விமர்சனம் பண்ணுறாரு, அவங்க பங்குக்கு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் கட்டாயமாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வீரியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கும் தான் நான் நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். புது சேனலுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த மாநாடு பற்றி தான் சார் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். விஜய் சாரோட ஸ்பீச்சும் கிட்டத்தட்ட ஒரு 33 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தார். அனல் பறக்க நிறைய விஷயம், சில பேரை டைரெக்டாகவும் தாக்கி சில பேரை இன்டைரக்டாகவும் தாக்கி பேசியிருந்தார். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருங்கிறது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதனால் அதில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் பேசுவார் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 33 நிமிஷங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனால் ஒரு பேக்கடான ஸ்பீச்சாக இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக பேசியிருக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, பேசின வரைக்கும் பெருசாக வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரியோ, எங்கேயோ தடுமாறினார், மறுபடியும் பேப்பர் எடுத்தார், மறந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் நின்று அதை கிளைம் பண்ணி மறுபடியும் உள்ளே வர்றது, அதை நினைவுபடுத்திட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ரொம்ப அழகாக அவர் என்ன நினச்சாரோ அதை ப்ரெசன்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த வகையில் வந்து எப்படி ரசிகர்கள் ஒரு பெரிய கொண்டாட்டமாக அதை நினச்சாங்களோ, ஒரு வளர்ந்து வருகிற ஒரு இளம் அரசியல் தலைவர் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் மேடையில் பேசிட்டாருங்கிறது கொஞ்சம் மகிழ்வான விஷயமாக தான் இருந்தது. பேச்சோட ஆரம்பத்திலே வந்து ஒரு சிங்கம் கதை சொல்லி தான் வந்து ஆரம்பித்தார். அந்த சிங்கம் வந்து பசித்தாலும் தன்னை விட பெருசாக இருக்கிற மிருகத்தை தான் வந்து வேட்டையாடும், செத்த மிருகத்தை வந்து வேட்டையாடாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் இன்டைரக்டாக சொல்லியிருந்தார். இல்லை, ஆக்சுவலாக அதை நான் வந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா பல மேடைகளில் விஜய் வந்து ரொம்ப கேவலமாகவும் கேலியாகவும் பேசுகிறத வந்து அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிகளாக பழகியிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சில நாட்களில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. சீமானை பற்றி விஜய் பெரிய அளவு எங்கேயுமே விமர்சனம் பண்ணதில்லை. ஒரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ எங்கேயுமே பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து கிண்டலும் கேலியுமா ஒரு மேடையில் பேசுகிறத எப்படி ஒரு மனுஷனால் பொறுத்துக்க முடியும் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். பட் அதற்கு வந்து நான் பதில் சொல்கிற அளவுக்கு கூட நீங்கள் சரியான தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிலை சொல்லிட்டார். நான் வந்து செத்த மிருகங்களை வேட்டையாடுவதில்லை, நான் சிங்கம். என்னை விட பெரிய மிருகங்களை தான் என்னால் வந்து வேட்டையாட முடியும்னு சொன்னதை வந்து ஒரு சீமானுக்கு சொல்லப்பட்ட பதிலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. லாஸ்ட்டாக சீமானோட மாநாட்டில் கூட இந்த அணில் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே தாக்குனாரு. ஒருவேளை அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, சீமானுடைய தமிழ் பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து
ரொம்ப பிரமாதமாக பேசுவார். அவர் வந்து இந்த மாதிரி டீ விற்கிறது அப்படின்லாம் பேசுகிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை இவர் வந்து என்ன காரணத்தினால இப்படிலாம் பேசுகிறாரு, திடீர்னு விஜயினுடைய வளர்ச்சி நம்முடைய கட்சியை பாதிக்கும்னு நினச்சி பேசுகிறாரு அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதனால் விஜய் வந்து அந்த மேடையில் சீமானை வந்து அவ்வளவு மோசமாக ஒரு விமர்சனம் பண்ணும்போது கூட விஜய் ரசிகர்கள் என்ன கொண்டாடி இருக்கலாம். எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து மேடைகளில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடிய பேராற்றல் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர்னா சீமான் தான். அவர் சமீப காலமாக பேசுகிறது வந்து ரொம்ப முற்றிலும் முரணாக இருக்குது, ரொம்ப தவறாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின சீமானை முற்றிலும் மாறி வேறொரு சீமானாக இருக்கார். அவர் நம்ம அன்னைக்கு ரசித்தோம்ல ஒரு சீமானை, அவர் வளர்ந்த காலத்தில் வளரும்போது, அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீமானை ரசிச்சிருப்போம்ல, அந்த சீமான் என் மனசுக்கு வந்துட்டு போனார். அவரை வந்து இன்றைக்கி விஜய் இப்படி பேசுகிற அளவுக்கு மாறிட்டார். அவர் முதல்ல சரியாகணும். ஏன்னா ஒரு தலைவர் மேடையில் இன்னொரு தலைவரை பேசும்பொழுது அது என்ன கண்ணியத்தோடு அவரை பேசணுமோ அந்த கண்ணியத்தை தாண்டி பேசும்போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் யாரும் எதிர்பார்க்காதது கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி அங்கே பேசினது தான். இல்லைங்க, விஜயகாந்தே அவர் மறக்காமல் இருக்கணும். அவர் இது முன்னும் சரி பின்னாடியும் சரி நாளைக்கு எதிர்காலத்தில் அரசியல் வந்து எதிரெதிராக நிற்கக்கூடிய சூழல்லாம் வரும். இப்போ இதே பிரமலா வந்து நாளைக்கு திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், கட்டாயமாக விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அந்த சூழலில் கூட ஒரு விஜயகாந்தை விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதோ அல்லது அந்த கட்சியவே விமர்சனம் பண்ணாமல் இருப்பதோ விஜய்க்கு இன்னும் பெருமையை சேர்க்கும். ஏன்னா விஜயினுடைய சினிமா வளர்ச்சியில் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அன்னைக்கு விஜயகாந்த் அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா விஜயினுடைய சினிமா கரியர் வேறு மாதிரி கூட திசை மாதிரி போயிருக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு உள்ளது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை எல்லா காலத்திலும் நினைவில் வைத்திருக்கணுங்கிறது ஒன்று. அந்த மேடையில் அவர் பேசினதுக்கு காரணம் வந்து அது மதுரை மண். அங்கே வந்து நீங்கள் விஜயகாந்தை பேசாமல் போனால் அது பெரிய தவறாக மாறிடும். அப்போ விஜயகாந்த் மண்ணில் விஜயகாந்தை இன்னும் பெருமையாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சரியாக பண்ணிட்டார் அவர். டேரெக்டாகவே பிஜேபியும் டிஎம்கேவையும் தாக்கி வேற பேசினார். ஏன்னா இந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ஸ் தர மாட்டுறாங்க, நமக்கு முன்னாடியே மாநாட்டுக்கு பஸ் எல்லாம் புக் பண்ணால் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேன்சல் பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தும் வந்து இன்னும் டேரெக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார்ல சார், அது எப்படி இருந்தது? இல்லைங்க, அரசியல்னால் அது கட்டாயமாக இருக்கும். இதே நாளைக்கு விஜய் சிஎம் ஆகிட்டார், வேற ஒருத்தர் புதுசாக விமல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், விமலுக்கு இவங்க என்ன சேர் கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா அல்லது வந்து பஸ்ஸெல்லாம் அனுப்பி விடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது. இல்லை. அப்போ இது வந்து இன்னொரு வளரும்போது அதை தடுக்கணுங்கிறது தான் அரசியல். இதை நீங்கள் தவறாலாம் பார்க்க முடியாது. யாரும் இங்கே நேர்மையானவர்கள்லாம் கிடையாது. காந்தி காலம் காமராஜர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம வேறொரு காலத்தில் இருக்கோம். இது வந்து பழிவாங்கல் காலம். இந்த காலத்தில் வந்து விஜய் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாரு, பஸ்ஸெல்லாம் கேட்டோடனே அனுப்பிடுவாங்க, அப்படியே நாற்காலிலாம் இரும்பு நாற்காலியாக அனுப்புவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் நடக்கும். பட் அரசியல் ரீதியாக அவர் பேசியிருக்காரு. அரசியல் ரீதியாக அவர் யாரை எதிர்க்கணும்னு நினைச்சாரோ அது ரொம்ப டேரிங்காக என்னுடைய கொள்கை எதிரி இவர், அரசியல் எதிரி இவருங்கிறத ஏற்கனவே மாநாட்டில் சொன்னார். இந்த முறை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன பெரிய குறையாப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த நிகழ்கால அரசியலை இன்னும் ஒரு பேசியிருக்கணும். இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அங்கே பேசியிருந்தாருன்னு வைங்களேன், விஜய்க்கு இன்னும் பெரிய புகழ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியுமே நான் வந்து தேர்தல் வாக்குறுதின்னு இன்னெல்லாம் சொல்கிறேன். இப்போ எடப்பாடியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இது மகளிர் உதவித்தொகை அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 2000 ரூபா கொடுப்பாங்கிற அளவுக்குலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது இந்த மேடையில் சொல்லியிருக்கணும். நான் வந்து 2026 ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டேன்னா இன்னது செய்வேன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த மாநாட்டினுடைய சிறப்பே வேறு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் என்னுடைய எதிரியை நான் எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சுட்டாங்கிற வகையில் அவரும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போயிருப்பார், அவருடைய ரசிகர்களும் சாட்டிஸ்ஃபைடாக போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற அந்த நிகழ்கால அரசியல் அவர் பேசவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த கவின் அந்த இஷ்யூ பற்றி பேசுவார், ரீசெண்டாக அந்த தூய்மை பணியாளர்கள் அந்தோட பிரச்சனையை பற்றி பேசுவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் பேசுவாருன்னு நினச்சோம். அதெல்லாம் எதுவுமே பேசாமல் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது எல்லாருக்கிட்டையும். தெரியும் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை போகுதுன்னு, இருந்தாலும் அது அந்த இடத்துல அவர் பேசாமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன? எல்லாமே அரசியல் தானுங்க. இப்போ இந்த கவின் கொலை விஷயத்தில் விஜய் ஏன் பேசலை அப்படின்னா, இறந்தவர் ஒரு சமூகம், கொன்றவர் இன்னொரு சமூகம். இந்த கொன்றவருடைய சமூகம் வந்து கொஞ்சம் பெரும்பான்மை சமூகமாக இருக்குது. அப்போ நாம் வந்து அந்த சமூகத்தை பகைச்சிக்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எல்லாமே நாம் மனிதனாக இருக்கிற வரைக்கும் இது தப்பு இது சரின்னு நம்ம வெளிப்படையாக பேசிடுவோம். எப்போ ஓட்டு அரசியலுக்கு நம்ம வர்றோமோ, இதை பேசினோம்னா நமக்கு ஓட்டு போயிடும்னு நினைக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளை எறியாமல் நம்ம வாய் முடியும். ஸோ அதுதான் விஜய் பண்ணது. அது அப்படி பண்ணால் இங்கே அரசியல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் நீங்கள் கருத்து சொல்லி தான் ஆகணும்.
நீங்கள் நான் சொல்லவே மாட்டேன், நான் இதில் சில கால்குலேஷன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பாங்க, நீ எப்படி பேசாமல் போன நீ அப்படின்னு கேட்பாங்க. அது வேற ஒரு பிரச்சனையாக மாறும். அப்போ இதை வந்து எப்படி நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் அந்த விஷயத்தையும் பேசி ஆகணுங்கிற அளவுக்காவது அதை அவர் தொட்டிருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயத்துக்குள்ளே அவர் நுழையவே இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அவரே அரசியலுக்கு வரல, இவர் எப்படி வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாரு. அது எப்படி இருந்துச்சு? கமல் சார் வேற இழுத்துருந்தாரு, ஏன்னா நான் வந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் இந்த அரசியலுக்கு வரல, மார்க்கெட் இருக்கும்போதே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, அவரே அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருந்தால் அதோடைய அர்த்தம் வேறையாக இருக்கும். ரஜினி அது பெருமைப்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வரல, அந்த மாதிரி இவரும் போயிடுவாருங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ரஜினியை பெருமைப்படுத்துகிற செல்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா அந்த வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் சரியாக அவர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா அது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அது அந்த இடத்துல அவர் கொஞ்சம் தவறிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் ரஜினி ரசிகர்கள் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஓட்டு வங்கி அது, அந்த ஏரியா. அதை ஏன் அவர் டச் பண்ணாருன்னு நான் யோசித்தேன். நீங்கள் தொண்டர்களோ ரசிகர்களோ ரஜினி படத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது இதெல்லாம் வேறு, அது வந்து ரசிகன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு தலைவரை இந்த இடத்துட்ட வந்து கொஞ்சம் கவனம் குறைவாக நடந்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. கமல் விஷயத்தில் வந்து இன்றைக்கி கமல் திமுகவிட்ட சரணாகதி ஆகிட்டார். இவர் வந்து கொள்கை எதிரியாக அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்குறாரு. அப்போ திமுகவோடு கிட்டத்தட்ட ஜெல்லாகிட்ட ஒரு கமலஹாசனை அப்படி தானே பார்ப்பார். அப்போ அவர் இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாரு. இன்னொன்று, எதிர்கால மேடைகளில் நிச்சயமாக கமல் வந்து விஜய் விமர்சனம் பண்ணுவார். ஏன்னா இப்போ இதே திமுக மேடையில் உட்காந்து திமுகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாமே விஜய் திட்டிகிட்டு இருக்கும்போது கமல் மட்டும் தனியாக அமைதியாக இருக்க முடியாது. அப்போ அவர் ஏதாவது பேசி தான் ஆகணும். ஒருவேளை அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே அதுவாக கூட இருக்கலாம். அது இனிமேல் தேர்தல் நெருங்க தான் தெரியும். ஸோ அப்போ நாம் முந்தி போன்னு கூட நினச்சிருக்கலாம்ல. ஆனால் கமல் சார் அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளா சார்? எனக்கு தெரிஞ்ச அவர் அப்படி கிடையாது. அவர் எப்போவுமே ஒரு நாகரிக அரசியலை முன்வைக்கிறவர் தான். ஆனால் வரும்போது கொஞ்சம் எமோஷனலாக வந்தார். டார்ச் சிகிச்சைலாம் எடுத்து அடித்து நானும் வேற ஆள் தான்டா அப்படின்லாம் சொல்லி வந்தார். பட் அவருக்கு அதெல்லாம் செட் ஆகாது. கமல் வந்து கொஞ்சம் எப்போவுமே அறிவார்ந்த நிலையில் நின்று பார்க்குறவர் எல்லாத்தையும். அவர் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் அரசியலுக்குள்ளே சிக்கிக்கிட்டாரோங்கிறது நமக்கு நீண்டகால ஒரு கேள்வியாகவே இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்த பிறகு நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ நடிச்சாகணும்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது. டிவிகே வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேர போகிறாங்க, ஏடிஎம்கே வந்து இப்போ பிஜேபி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதுலேருந்து இவங்க கலந்துட்டு வந்து இவங்க கூட சேர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் பட்டுன்னு நாங்கள் வந்து கொத்தடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு அட்டாக் பண்ணிட்டாரு. இது பார்க்கும்போது இது இவங்க எப்படி இதுக்கப்புறம் ஒரு கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை உண்டு பண்ணியிருக்கு. இதற்கப்புறம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க பேசுனதெல்லாம் உண்மை தான். இங்கேருந்து ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் போய் ஏடிஎம்கே தலைமையிட்டெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த சீட் ஷேரிங் அப்புறம் வந்து பதவி பஞ்சாயத்துலலாம் வந்து ஆரம்பத்திலேயே அது முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பிஜேபி உள்ளே வந்து ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இனிமேல் இதில் எதுவும் மாற்றம் வராதுன்னு தெரிஞ்சு தான் அவர் வந்து டேரிங்காக அடிக்கிறாரு. இல்லைன்னா போன மாநாட்டில் வந்து ஏடிஎம்கே அவர் தொடவே இல்லை. இந்த மாநாட்டில் அவர் டேரிங்காக அடிக்கிறாருன்னா இதுதான் காரணம். ஆனால் ஓபிஎஸும் இப்போ அவர் தனி கட்சியை ஒன்று ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கட்டாயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடுவில் அவர் போய் முதல்வரை போய் பார்த்துட்டு வந்தார். என்னென்னா இப்படி ஒரு ஐடியாவில் அவர் இருக்காருன்னு தெரியும் போது முதல்வரும் கூப்பிட்டு பேசிடுவார்ல. என்னென்னா இப்போ யாருமே விஜய் கட்சியோட கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுல திமுக தலைமை தெளிவாக இருக்குது. யாரெல்லாம் அந்த பக்கம் லேசாக பார்வையை செலுத்துகிறாங்களோ உடனடியாக அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மரியாதை செலுத்தி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போ பாருங்களேன், முதல்வருடைய உடல்நிலையை விசாரிக்க போகிறேன்ட்டு பிரேமலதா போகிறாங்க, ராமதாஸ் போகிறாரு, வைகோ போகிறாரு, திருமா போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாரு. இப்போ இதில் சில பேர் வந்து தாவேகோவோட பேசிகிட்டு இருந்தவங்க தான். அப்போ அந்த சந்திப்புங்கிறது வெறும் உடல்நலம் சார்ந்தது இல்லை, போய் விசாரிக்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு அரசியல் பேசுவாங்களா. சீமான் வேறு போயிட்டார். ஸோ இது எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக வகுக்கப்படுகிற வியூகம் தான். அதனால் ஓபிஎஸ் போவாரா மாட்டாராங்கிறத நம்ம இப்போயோ சொல்ல முடியாது. அப்படி போவதற்கும் திமுக விடாது. நீங்கள் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் தர்றோம் வாங்க சார்னா இங்கே தானே வரப்போகிறாரு. ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு காலகாலமாக திமுகவை எதிர்த்த ரத்தம் அது. அவர் இப்போ பிறந்த காலத்துலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவர் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கார். எம்ஜிஆர்னு வளர்ந்தவர் அவர் எப்படி திமுகவோட போவார்னு ஒன்று இருக்குது. ஆனால் தெரியல, அரசியலில் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு கவுண்டமணி சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் எம்ஜிஆர் ஃபேன்ஸையும் கவர்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டாரு, எம்ஜிஆரோட ஃபோட்டோவும் வச்சிட்டாரு. அதான் பாருங்கள், ஒரு வேஷம் போட்டால் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக எம்ஜிஆரை வந்து அவருடைய
அவர் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் எவ்வளோ செல்வாக்கோடு இருந்தாரோ இன்றைக்கி அதே செல்வாக்கோடு விஜய் இருக்கார். அது எப்படி எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடலாம் அப்படின்னா யாரும் கேட்க முடியாது. அன்னைக்கு அவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது அதே கூட்டம் தானே இன்றைக்கி விஜய்க்கு வருது. அப்போ எம்ஜிஆருடைய செல்வாக்கு அப்படி இவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய முன்னோடி திரைத்துறையில் எப்படி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து ஒருத்தர் ஜெயிச்சாரோ அவரை நான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு வர்றேன், நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. எம்ஜிஆரை வந்து யாரும் ராயல்ட்டி பண்ணல. இது வந்து எங்களுக்கு தான் எம்ஜிஆர் உரிமை, காப்பிரைட்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது. எம்ஜிஆரை வந்து யாருன்னாலும் பயன்படுத்தலாம். திமுகவே பயன்படுத்துதுங்க. கலைஞரும் எம்ஜிஆரும் எவ்வளோ பெரிய எதிரிகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக எல்லா மேடைகள்லையும் எம்ஜிஆர் அவ்வளோ மோசமாக திட்டிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கி பல அமைச்சர்கள் எம்ஜிஆரை வியந்து பேசுகிறாங்க. அப்போ திமுகவே எம்ஜிஆரை கையில் எடுத்து பேசும்போது விஜய் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அது யாரா சார் இருக்கும்? அந்த சஸ்பென்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த எனக்கு லிஸ்ட்டில்? தெரிஞ்சு சிறு கட்சிகள் தான் இருக்குது. ஏன்னா பெரிய கட்சிகள் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. எல்லாமே கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிந்து அன்புமணி தலைமையிலான பாமக வேணால் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்சியில் பங்குன்னு அவர் சொல்லும் பொழுது நீண்ட காலமாக பாமகவனுடைய கோரிக்கையும் அதுவாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடடா பரவாயில்லையே, ஒருவேளை விஜய் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சா கூட தமிழகத்தில் பாமகவின் பங்கு இருக்குங்கிறது அது ஒரு சிறப்பான விஷயம் தானே. பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் வேறு பலன்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனாலும் விஜயோட கூட்டு சேர்ந்தால் பதவின்னு ஒன்று இருக்குது. சரி போட்டு பார்த்துருவோமேனு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அரசியலில் என்ன நடக்கும்னு தெரியாது. நான் அந்த மாதிரி சில கட்சிகள் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குமோன்னு யோசிக்கிறேன். ஆனால் அந்த அவர் ஒட்டுமொத்த அந்த பேசினதுலேயே ரொம்ப ஹைலைட்டாக இருந்த விஷயம் வந்து ஸ்டாலினை வந்து அங்கிள்னு சொன்னது தான். இப்போ இருக்கிற ஒரு சிஎம்ஐ ஒரு கேலியாக அங்கிள் அப்படின்னு சொல்லி விமர்சித்தது. ஏன்னா ஆக்சுவலாக அது வந்து முதல்வராகட்டும் பிரதமராகட்டும் மாண்புமிகுன்னு அழைப்பது தான் முறை. ஆனால் அவர் வந்து அங்கிள்னு அழைத்தது கொஞ்சம் உரிமையில் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர் பல முறை அவருடைய வீட்டுக்கு போயிருப்பார். அப்போல்லாம் அவர் வந்து அங்கிள் ஆண்டின்னு தான் அவங்கள கூப்பிட்டுருப்பார். ஸோ இதெல்லாம் கட்டாயமாக நடந்துருக்கும். ஒருவேளை அந்த பழக்கத்தில் அப்படி பேசினாரா, அல்லது வந்து அந்த மேடையில் ஃபன் பண்ணணும், எல்லாரும் கை தட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசினாரான்னு தெரியல. பட் அது ஒரு இழிவான வார்த்தையாக நான் பார்க்கல. ஒரு இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அவர் பேசினதா தெரியல. அப்படின்னா அவர் வந்து ரொம்ப மோசமாக அவரை விமர்சிச்சிருக்கலாம், பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வச்சுருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப ஏதோ உரிமையாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நேற்று ஒரு பாடல் கூட ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஒரு மாநாட்டில். அது எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ணும்போது ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது வந்து நிறையா மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. பாட்டு பிரமாதமாக இருந்துச்சு. என்னென்னா இப்போ அந்த திரைத்துறையில் வந்து உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அவர் இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு வர்றதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வியப்பு கிடையாது. ஆனால் அது சரியான நேரத்தில் சரியாக பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இந்த பாட்டு இந்த மேடையில் ஒலிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதை முதல் முறையாக கேட்கும்போது அடடா நல்லா இருக்கே, ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுது இல்லை. இதைத்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுருந்து அதை அவரே பாடி, ஆமாம் அதில் உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்லி அவர் பாடினதெல்லாம் அந்த அதெல்லாம் அதாவது கொள்கை பாடல்கள் எப்போவுமே எல்லா கட்சிக்குமே இருக்கும். அது ஒரு தேர்ட் பர்சன் உருவாக்குவார். திமுகவிலேருந்து நாகூர் அணிப்பெல்லாம் மிகப்பெரிய பலம். அவர் பாடினாருன்னா அப்படி கூட்டம் வந்து கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அப்படி மெய் மறந்து நிற்கும். பல மேடைகளில் கலைஞர் மேடைகள்லேயே அவர் பாடியிருக்கிறார், கலைஞர் உட்கார வச்சு. சார் நாகூர் அணிபா மாதிரி ஒவ்வொருத்தரை ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து விஜயே பாடியிருக்காரு. அதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இதில். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. அது அந்த இப்போ இருக்கிற அந்த யூத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு சினிமாவிலே சேர்க்குற அளவுக்கு பாட்டாக இருக்குது. தொடர்ந்து அந்த தமன்கிட்டேயே வாங்கிட்டே இருக்காரு சார் பாட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய மியூசிக் டைரக்டர் இருக்குது, அனிருத்தெல்லாம் இருக்காரு, அவர்கிட்டலாம் வாங்காததுக்கு ரீசன் புரியணும்ல, வரி புரியணும்ல. நீங்கள் அனிருத்திட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு வரியும் புரியாது. ஸோ அதனால் தமன்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாநாட்டில் டிஎம்கேவை தாக்கி பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து இந்த ஜனநாயகன் படம் எந்த ஓடிடியில் வருதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா தேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி இதுக்கப்புறம் தெரில அப்படின்றாங்க. இதனால் அந்த படத்துக்கு ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, கட்டாயமாக சிக்கல் வரும். அதில் ஒன்று என்ன, இவ்வளவு டேரிங்காக ஒரு முதல்வரை விமர்சனம் பண்ணுறாரு, திமுக விமர்சனம் பண்ணுறாரு, அவங்க பங்குக்கு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ கட்டாயமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த மேடைகள்லாம் இருக்குது, அதில் இன்னும் என்னவா பேச போகிறாருன்னு தெரியல. அதையெல்லாம் வச்சு தான் இந்த ஜனநாயகனுடைய பிரச்சனை இன்னும் வீரியமாகுமா குறையுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் கட்டாயமாக என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வீரியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் அவர் பயந்துக்கிட்டும் இருந்தார். என்னென்னா இப்போ வேற ஒருத்தர் நம்மளை நம்பி பணம் போட்டிருக்காரு, அந்த படத்துக்கு எந்த தொல்லவும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவர் ரொம்ப இவ்வளவு காலம் அமைதியாக இருந்து அந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு அரசியல் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ரிலீஸ் நேரத்தில்
இப்போ தியேட்டருக்காரங்களுக்கு நீங்கள் வந்து தியேட்டர் கொடுக்காதீங்கன்னா ஆளுங்கட்சியை மீறி யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் அப்படி பண்ணுனா அது விஜய்க்கு தான் ப்ளஸ் ஆகும். அதை திமுக பண்ணுமா? ஏன்னா இப்போ காலகாலமாக அவங்க அரசியலை பார்த்துருக்காங்க. எம்ஜிஆரை அப்படி தான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் எம்ஜிஆரை வளர்ந்தார். எம்ஜிஆருடைய படங்களை வந்து இவங்க ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவரு பெரிய முயற்சியெல்லாம் எடுத்து அது பெரிய வெற்றி அடைஞ்சு எம்ஜிஆருக்கு இன்னும் பேரை கொடுத்துச்சு. அப்போ எப்பெல்லாம் எம்ஜிஆரை அவங்க எதிர்த்து இந்த மாதிரி திரைத்துறையில் திரைப்படங்களை வெளியிடுகிற விஷயத்தில் தோற்று போகிறாங்களோ அப்போல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு வங்கி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அந்த தவிர இந்த காலகட்டத்தில் இவங்க பண்ணுவாங்களான்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் விஜய் தொடர்ந்து பேசுகிறத பார்த்தா நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் எப்படியாவது என் படத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கள், நான் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு. பட் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் காத்திருக்கு ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ. சார் ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொன்னார், நான் இப்போவும் இந்த கூட்டத்தோடையே இருக்க மாட்டேன், மக்களை சந்திக்க போகிறேன், மனசு விட்டு பேச போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது சார் இந்த அரசியல்? அவர் இறங்கி வந்துட்டார் அப்படின்னா? இல்லை, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே. அவர் வந்து சிறு மாநாடுகள், இப்போ பெரிய மாநாடுகள்லாம் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் சின்ன சின்ன மாநாடுகள் நடத்த போகிறாங்க. அது இல்லாமல் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணியிருக்காரு. அது நடைப்பயணம் கிடையாது, இந்த மாதிரி வாகனத்தில் திறந்த வேனில் போகிறது. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் இந்த க்ரௌடு இருக்குல்ல, இந்த க்ரௌடு வந்து இதுக்குள்ளே போயிட்டு அவர் எப்படி வெளியில் வர போகிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம், இங்கே வர்றதில்லை, அங்கே வர்றதில்லை, இதை பார்க்குறது இல்லைன்னு நம்ம சொல்லிடுறோம். பட் அந்த க்ரௌடு அவங்க பண்ணுற அட்ராசிட்டி, சுற்றி கிரீஸு தடவுனாலும் அது மேலே ஏறி மேலே வர்றான். அது எப்படி அது கிரீஸு வழுக்காமல் மேலே ஏறுறான்லாம் புரியல. ஸோ இந்த கூட்டத்தை வச்சுட்டு அவர் எப்படி மக்களை போய் சந்திப்பாருங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அதனால் நிறைய பாதுகாப்பு, இந்த ப்ரைவேட்டு ஜிம்பாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அதை அவர் பண்ண போகிறாரு. பட் கட்டாயமாக அது ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கும். ஆனால் இந்த கூட்டம் வந்து எப்படி ஒரு ஓட்டாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குது சார். நேற்று கூட அதில் சொன்னார், என்ன சினிமாக்காரன் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு. அது முடிச்சுட்டு கூட மற்ற கட்சி ஆட்களெல்லாம் இது வந்து ஒரு சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் தான் இன்னும் வரைக்கும் இப்போ வரைக்குமே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஒரு ஓட்டாக மாறும் சார்? கட்டாயமாக அது ஓட்டாக மாறும். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து விஜயை பார்க்க வர்றாங்க, ஒரு அரை மணி நேரம் நிற்கிறாங்க, போயான்னு போயிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க விஜய் பார்க்க வந்த கூட்டம். ஆனால் முதல் நாளே வர்றான் பாருங்கள், நாளன்னைக்கு தான் மாநாடு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே வந்து விஜய் பார்க்க வந்தேன், விஜய் போடுற கூட்டத்தை பார்க்க வந்தேன்னு ஒரு ஃபேமிலி உள்ளே வருது. இல்லை ஒரு ஃபேமிலி இல்லை, அதுமாதிரி ஆயிரக்கணக்கான ஃபேமிலி உள்ளே வந்துருச்சு. குடும்பமாக வராங்க, ஏதோ சுற்றுலா போகிற மாதிரி, ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி வராங்க. வந்து அங்கே தான் விஜய் நடந்து வர போகிறாரு, இங்கே தான் நிற்க போகிறாருன்னு அவர் இல்லாத இடத்த இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு போகிறார். அப்போ இந்த இது இருக்குல்ல, இது எப்படி ஓட்டாக மாறாமல் இருக்கும்? முதல்ல இன்னொன்று, சோறு வேண்டான்னு காத்திருக்கான், வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்றான், தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லன்றான், நாற்காலியை தூக்கி இப்படி தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான் 24 மணி நேரமும். அப்போ அவன் இவருக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு போய் போடுவான்? அப்படி வெறி பிடிச்ச கூட்டம் தானேங்க அங்கே வந்துச்சு. அங்கே வந்த சில லட்சம் கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வெறி பிடிச்ச கூட்டம். அது விஜய்க்கு போடாமல் வேறு யாருக்கும் போடாது. அதனால் அந்த டவுட்டே வேண்டாம். இந்த மாநாடை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இப்போது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சார். அது என்னது அப்படின்னா, இப்போ இந்த கலெக்ஷன் விஷயம் வந்து நம்ம இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இந்த கூலிக்கு கூட வந்து 1000 கோடி கலெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக இந்த ட்விட்டர்ல எல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிற ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. லியோக்கு எடுத்தாங்க, ஸோ அது வந்து நம்ம லலித் சார் சைட்லேருந்து கொடுத்த ரிப்போர்ட்டே வந்து ஃபேக்கு அப்படின்றாங்க. சன் பிக்சர் சைட்லேருந்து வந்த ரிப்போர்ட் வந்து ஃபேக்குன்றாங்க. இல்லைங்க, இப்போ லலித் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லாபத்தை கொடுத்துருக்காரு. இன்னொன்று, பொதுவாக இன்கம் டேக்ஸ் கொடுக்கும்போது, ஃபைல் பண்ணும்போது எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் வருவாயை கொடுக்கவே மாட்டாங்க. அதில் சில இதை குறைச்சி அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று ஆடிட்டர் சொல்கிறபடி ஏதாவது ஒன்று பண்ணி தான் தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து, இப்போ மொத்த வசூலை அதில் அவர் குறிப்பில்லை. அந்த வசூலில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிருக்கோம், டேக்ஸ் போயிருக்கோம், திரையரங்க உரிமையாளர்களுக்கு போயிருக்கோம், இப்படி எல்லாருக்கும் போனது போக என்ன எனக்கு வருமானம் வந்துச்சு அதை நான் காமிக்கிறாரு. நீங்கள் அதுதான் மொத்த வசூல்னே நினச்சிட்டு பேசுகிறீங்க. அப்படி தான் இந்த சோசியல் மீடியாவில் அதை நேரடியாக எடுத்துக்கிட்டாங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் விளக்கிட்டா இருக்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து சன் பிக்சர்ஸ் இப்போ வந்து அவங்க ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டாங்கன்னா அதற்கான ஜிஎஸ்டி தொகையை அவங்க கட்டியாகணும், சும்மாலாம் போட முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். எப்போவுமே கலெக்ஷனை சொல்லும் பொழுது ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, கலெக்ஷன் இவ்வளோதான்னா வர்றவனும் வரமாட்டான், படம் சுமார் போல இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி சில விஷயங்களை வேணால் சேர்த்துருக்கலாமே தவிர ஒரேடியாக அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபிகரை போட்டாங்க
அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கலெக்ஷன் பார்க்காம இந்த 1000 கோடி இதெல்லாம் பார்க்காம ஒரு படம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆமாங்க. இப்போ என்னென்னா, இப்போ படம் எடுக்கும் பொழுதே இவங்க வந்து ஒரு இந்த ஏரியா இவ்வளோ விற்கும், இந்த ஏரியா இவ்வளோ விற்கும், இந்த காம்பினேஷனுக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ மரியாதை இருக்குது, இப்படி கணக்கு பண்ணி தான் படம் எடுக்கிறாங்களே தவிர, நான் ஒரு நல்ல படத்தை எடுத்துடணும், இது வரைக்கும் சொல்லாத ஒரு சீனை இந்த படத்தில் நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு டைரக்டரும் வேலை பார்க்குறது இல்லை. இந்த லோகேஷ் கனகராஜ் மேலாம் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னென்னா, இப்போ சன் பிக்சர்ஸ்னு ஒரு அசுரத்தனமான ஒரு கம்பெனி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரஜினி, அமீர்கான், அப்புறம் உபேந்திரா, இந்த பக்கம் நாகார்ஜுனா, இப்படி லட்டாக ஆர்டிஸ்ட்டுகளை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இதை தாண்டி நீங்கள் என்னங்க இது பண்ண வேணாமா? இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. நான் என் கதையில் அப்படியே மிரட்டுறேன், இவங்களை வச்சுட்டு நான் ஒரு பெரிய மேஜிக் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ண வேணாமா? ரொம்ப சாதாரணமாக அந்த காட்சிகளை நம்ம யூகிக்கிற மாதிரி காட்சிகள், யோசித்தாலே சிரிக்கிற மாதிரி காட்சிகளாக இருக்குது. அழகா என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கிறாருன்னு அப்படியே அப்செட் ஆகி தான் பல பேர் வெளியில் வராங்க. ஸோ இவ்வளவு வசதிகள் பண்ணியும் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க, நான் எழுதுறது தான் கதைன்னு நினச்சிங்கன்னா சினிமா இப்படி தான் இருக்கும். அடுத்தது ஒரு 1000 கோடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க சார். ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்ந்து ஒன்று எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷனில். அது எந்த அளவுக்கு ஒரு அத்தன்டிக்கான ஒரு நியூஸு? இல்லை, அது ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணது தான். ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணி கிட்டத்தட்ட அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒருவேளை இப்போ ஏன்னா இப்போ இன்றைக்கி கூலி படத்தினுடைய ரிசல்ட்டு ஒரு 4 நாளைக்கு பிறகு டோட்டலாக விழுந்துருச்சு. அது திரும்ப வந்து வெள்ளி சனிமா கூட எந்திரிக்குமான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு நிலமை. அப்போ எப்போவுமே ஒரு டைரக்டருடைய படம் வெற்றி அடையுதா தோல்வி அடையுதான்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நகர்வுக்கே போவாங்க. இப்போ ரஜினி கமல் இணையிறது, ராஜ்கமல் தயாரிக்கிற படம், ரெட் ஜெயண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களும் அவங்க உட்காந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணுவாங்க, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இல்லைன்னா கமல் இருக்கார், கமல் வந்து அந்த கதையில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டு இங்கே வா உட்காரு என்ன அப்படின்லாம் கேட்டு பிச்சு பீராஞ்சி அவரு ஒன்று உருவாக்குவார். ஸோ ஒருவேளை அப்படி போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார், இன்றைக்கி உங்களை பார்த்து பேசுனதில் நன்றி. ஓகே.